பிரியதர்ஷன், இன்று என்ன தலைப்பில் பேசப் போகிறீர்கள்? என் இனிய உறவுகளுக்கு நண்பார்ந்த வணக்கங்க. இன்று நான் பார்க்க போகின்றது ஒரு சிறிய கதை உங்களுக்காக இப்பொழுது கூறப்போகிறேன். ஓ, கதை கூறப் போகிறீர்களோ? ஆம், இப்பொழுது பார்க்கலாம். ஒரு நாள் ஒரு சிறுவன் தன் முதலாளி கொடுத்த முட்டை பெட்டிகளை அருகாமையில் உள்ள கடைக்கு எடுத்துக்கொண்டு சென்றிருந்தான். அப்பொழுது அவன் எதிரே ஒரு லாரி வந்து கொண்டிருந்தது. அடே, லாரி வருகிறது என்று உடனே ஹேண்டில் திருப்பினான். சைக்கிள் ஸ்கிட்டாகி அவன் கீழே விழுந்தான். அப்பொழுது அனைத்து முட்டை பெட்டிகளும் கீழே விழுந்து அதில் இருந்த முட்டைகள் உடைந்தன. அந்த சிறுவனை சுற்றிலும் மக்கள் கூடினர். அப்பொழுது ஓ ராமா என்று அழுதான். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த ஒரு நபர் வந்து, ஏன் அழுகிறாய்? இந்தா, எனது கையில் 20 ரூபாய் இருக்கிறது என்று அந்த 20 ரூபாயை அந்த சிறுவனின் கையில் கொடுத்தார். உடனே அந்த கூட்டத்தில் இருந்த அனைவரும் தன் கையில் எவ்வளவு இருக்கின்றதோ அத்தனையும் அந்த சிறுவனின் கையில் கொடுத்தார். அந்த முட்டைக்கு அதிகமாகவே பணம் கிடைத்தது. அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு நபர் வந்து கேட்டார், ஏன் அழுதாய் என்று கேட்டார். அதற்கு அந்த சிறுவன் சொன்னான், முட்டைகள் உடைந்ததால் என் முதலாளி திட்டுவார் என்று. நான் வேண்டுமென்றால் உன் முதலாளியிடம் வந்து பேசவா என்று கேட்டபோது, வேண்டாம், தேவையில்லை. முதலாக ஒரு நபர் வந்து 20 ரூபாய் கொடுத்தார் அல்லவா, அவர்தான் என் முதலாளி என்று கூறினார். எவன் ஒருவன் நம் வாழ்க்கையில் வரும் தடை கற்களை படிக்கற்களாக மாற்றுகின்றானோ அவர்தான் இந்த உலகத்திலே சிறந்த மனிதர். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள தம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளும். நான் இப்போதை விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.